ஆந்திராவில் 8 வயது சிறுமி கேங் ரேப் செய்யப்பட்டிருக்கா. குழந்தைகள் பாலியல் பலாத்காரத்துக்கு உட்படுறது, இந்த மாதிரி கேங் ரேப் செய்யப்படுறது, இதெல்லாம் நம்ம டே டு டே லைஃப்ல கேட்குற ஒரு செய்தியாயிடுச்சு. ஒவ்வொரு முறை இந்த செய்தியை கேட்கும்போது நம்ம நெஞ்சு இன்னுமே படபடக்கும். ஆனா இந்த முறை ஆந்திராவில் நடந்த இந்த சம்பவத்தை கேட்கும்போது நம்ம நெஞ்சு ரொம்ப படபடக்குதுன்னு சொல்லணும். இந்த சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் இது நமக்குள்ள எழுப்புதுன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சு ஆந்திரால? அந்த 8 வயது சிறுமிய கூட்டு பாலியல் பலாத்காரம் செஞ்ச நபர்கள் யாரு? போலீஸ் இதை எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சாங்க? இதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கர்லி ரிப்போர்ட்ஸ். நான் உங்கள் லோகிஸ்ரீ. இந்த சம்பவம் எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரா ஸ்டேட்ல இருக்கிற நந்தியால் அப்படின்ற டிஸ்ட்ரிக்ட்குள்ள முச்சுமரி அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த முச்சுமரியில தான் அந்த 8 வயசு சிறுமி இருக்கா. வழக்கம் போல போன சண்டே பார்க்குக்கு விளையாட போறேன் அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு பார்க்குக்கு விளையாட போயிருக்கா. ஸோ பார்க்குக்கு விளையாட போன பொண்ணு தானே, விளையாட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு தானே வரப்போறா அப்படின்னு அவங்க அப்பா அம்மாவும் அனுப்பி வச்சிருக்காங்க. ஆனா சண்டே பார்க்குக்கு விளையாட போன அந்த பொண்ணு வீட்டுக்கு திரும்பவே இல்லை. என்ன ஆச்சு, பார்க்குக்கு போன பொண்ணு வரவே இல்லையே அப்படின்னு அங்கெல்லாம் போய் தேடி பார்த்துட்டு அவங்க அப்பா தான் பொண்ணை காணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்து அங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்றாரு. இந்த கம்ப்ளைண்ட்டை தொடர்ந்து தான் போலீஸ் இந்த கேஸ்க்குள்ள இறங்குறாங்க. குழந்தை எங்க காணாம போயிருக்கும் அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் குழந்தை காணாம போன கேஸா தான் இதை பார்க்குறாங்க. குழந்தை அந்த பார்க்ல எங்கேயாவது போயிடுச்சா, இல்லை சுத்தி இருக்கிற அந்த கிராமத்துக்கு எங்கேயாவது போயிடுச்சா, தொலைஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லி போலீஸ் இந்த கேஸை எடுத்துக்கிட்டு ரொம்பவே இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஆனா குழந்தைய எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. குழந்தை எங்க போச்சுங்கிறதுக்கு எந்த தடையுமே இல்லை. ஸோ போலீஸ் நெக்ஸ்ட் லெவலா மோப்பனாய இந்த கேஸ்க்குள்ள கொண்டு வராங்க. ஸோ குழந்தை எங்க போச்சுன்னே தெரியல அப்படிங்கிறதுனால மோப்ப நாய்கள் கிட்ட குழந்தையோட அந்த ஆடையை கொடுத்து மோப்பம் முடிக்க வச்சு அதன் மூலமா மோப்ப நாய் எங்க போதோ அந்த இடத்துல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், அங்க ஏதாவது தடயங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி போலீஸ் அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. மோப்ப நாய்களுக்கு ஆடையை கொடுத்த பிறகு மோப்ப நாய்கள் மோப்பம் பிடிச்சு போய் நின்ன இடம் ஒரு கால்வாய். இந்த கால்வாயில குழந்தை தவறி விழுந்திருக்கலாம், ஒருவேளை குழந்தை இதுக்குள்ள விழுந்திருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் அது வரைக்கும் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. அந்த கால்வாயை முழுக்க தேடுறாங்க. குழந்தைக்கு என்ன ஆச்சு, குழந்தை இதுக்குள்ள தவறி விழுந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் அது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அதன் பிறகு அந்த மோப்ப நாய்கள் போய் நின்ற இடம் தான் பல பேருக்கு ஷாக்கிங்கா இருந்திருக்கு. ஆமா, அந்த மோப்ப நாய்கள் 3 சின்ன சின்ன பசங்க கிட்ட போய் நிக்குது. 2 பேர் 6th படிக்கிறாங்க, வெறும் 12 வயசு தான். ஒரு பையன் அவங்கள விட ஒரு வயசு பெரிய பையன், 13 வயசு 7th படிக்கிறான். இந்த 3 பேரையும் மோப்ப நாய் அடையாளம் காட்டுது. 3 நாளைக்கு பிறகு இவங்க 3 பேரையும் கண்டுபிடிக்கிறாங்க. இவங்க 3 பேரையும் கண்டுபிடிச்ச பிறகு இவங்க என்ன குழந்தைய பண்ணியிருக்க போறாங்க அப்படின்னு அவங்கள கூப்பிட்டு விசாரிச்ச பிறகுதான் போலீஸுக்கு ஷாக்கிங்கான நியூஸே தெரியுது. ஏன்னா அந்த 3 பேரும் அந்த 8 வயசு சிறுமிய கேங் ரேப் பண்ணி மயக்கமா இருந்த அந்த குழந்தைய கால்வாயில தள்ளி கொண்டு இருக்காங்க. இந்த விஷயத்த கேட்ட போலீஸ் மற்றும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. 3 சின்ன பசங்களால எப்படி இதை பண்ண முடியும் அப்படின்னு ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனா இந்த குழந்தைய இந்த மாதிரி கொன்னுட்டு அந்த கால்வாயிலையும் தள்ளிட்டு அதன் பிறகு குழந்தைய காணும்னு ஊரே தேடிட்டு இருக்கும் போதும் எதுவுமே நடக்காத மாதிரி இந்த 3 குழந்தைங்களும் ஸ்கூலுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த 3 பசங்களும் அந்த 8 வயது சிறுமி படிச்ச அதே ஸ்கூல்ல தான் படிச்சுட்டு இருக்காங்கிறது இன்னும் ஆச்சரியமான விஷயமா இருக்கு.
அண்ட் இப்போ இந்த மாதிரி செஞ்ச இந்த குழந்தைங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இந்த 3 குழந்தைங்களுக்கும் என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா 8 வயது சிறுமி 12, 13 வயது குழந்தைங்களால பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு. இந்த சம்பவம் ஆந்திர மாநிலத்தையே உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லணும். பொலிட்டீஷியன் அண்ட் ஆக்டரான பவன் கல்யாண் இது குறித்து கருத்து தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் ஏத்துக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி அவர் சைட்ல இருந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ சோஷியல் மீடியால மிகப்பெரிய டாக்கா இந்த விஷயம் போயிட்டு இருக்கு. ஸோ இந்த சம்பவத்தை கேள்விப்படும் போது நம்ம மைண்ட்ல எழுற ஒரே கொஷின், நம்ம சமுதாயம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த நியூஸ் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்னொரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பாய், திஸ் இஸ் லோகசுச்சி.